ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MA சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் சிறந்த 3 போஸ்ட் அப்போகாலிப்டிக் மூவிஸ், அதாவது உலக அழிவுக்கு பின் கதைக்களமாக கொண்ட 3 திரைப்படங்கள். இதில் நீங்கள் ஆல்ரெடி அறிந்த மற்றும் உலக பிரசித்தி பெற்ற படங்களான மேட் மேக்ஸ், ஐ அம் லெஜெண்ட், 28 டேஸ் லேட்டர், ரெசிடென்ட் ஈவில் போன்ற படங்கள் இடம்பெறாது. உங்கள் கவனத்திற்கு அதிகம் வாராத படங்களையே நாம் பார்க்க போகிறோம். 3 படத்தையும் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் படம் தி புக் ஆஃப் ஈலாய் 2010. இது ஒரு போஸ்ட் அப்போகாலிப்டிக் ஆக்ஷன் டிராமா திரைப்படமாகும். முக்கிய கதாபாத்திரமாக டென்சல் வாஷிங்டன் நடித்துள்ளார். கதை ஒரு அணுபோர் பிறகு அழிந்த உலகத்தில் நடக்கிறது. அந்த பேரழிவுக்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் முழுவதும் பாலைவனமாக மாறி மக்கள் உயிர் வாழ போராடுகிறார்கள். இந்த உலகத்தில் ஈலாய் என்ற படத்தின் ஹீரோ ஒரு முக்கியமான புத்தகத்தை பாதுகாத்துக் கொண்டு மேற்கு திசை நோக்கி பயணம் செய்கிறான். அந்த புத்தகம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அது மனித சமுதாயத்தை மீண்டும் உருவாக்கும் அறிவை கொண்டுள்ளது. பயணத்தின் போது ஈலாய் ஒரு நகரத்தை அடைகிறான். அந்த நகரத்தை கார்னெகி என்ற ஆட்சி மனப்பான்மை கொண்டவன் கட்டுப்படுத்துகிறான். கார்னெகி அந்த புத்தகத்தை தேடிக்கொண்டிருக்கிறான், ஏனெனில் அது மூலம் மக்களை கட்டுப்படுத்தலாம் என்று அவன் நம்புகிறான். அதனால் ஹீரோவிடமிருந்து அந்த புக்கை ஆட்டையா போட பிளான் பண்ணி ஹீரோவை சிறையில் அடைக்க அங்கிருந்து தப்பித்தாரா, அந்த புத்தகத்தை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்த்தாரா என்பதே மீதி கதை. டென்சல் வாஷிங்டன் நடித்த ஈலை கதாபாத்திரம் மிகவும் பவர்ஃபுல்லா இருந்தது. படத்தின் போஸ்ட் அப்போகாலிப்டிக் மற்றும் படக்குழு காட்டிய உலக அமைப்பு மிகவும் இயல்பாகவும் யதார்த்தமாகவும் இருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், அட நம்ம இந்த பாயிண்ட்ல படத்தை பார்க்கவே இல்லையேன்னு தோணும். அந்த ட்விஸ்டும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். 100% நம்பி பாருங்க. Due to the video length, part 2 and 3 available in separate video, please check it. இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்படி அரிய மற்றும் எல்லோராலும் கண்டறியப்படாத உங்களுக்கு பிடித்த மாதிரியான படங்களின் ரிவ்யூவை காண MA சினிமாவிற்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.